பிக் பாஸ் சீசன் 8ல இந்த முறை தான் முதல் நாள் டாஸ்க் எல்லாம் வச்சு தலைவரெல்லாம் தேர்வு செஞ்சு அடுத்த வாரம் நாமினேஷன் எல்லாம் முடிச்சு இந்த வாரத்துல முதல் நாளே ஒரு போட்டியாளரை வீட்டை விட்டு வெளியும் அனுப்பியிருக்காங்க. சோ அந்த வகையில டாஸ்க் எல்லாம் ரொம்ப பயங்கரமா விளையாண்டு நம்ம தர்சிகா அவங்க இந்த வாரம் வீட்டோட தலைவராயிட்டாங்க. சோ அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். வீட்டுக்குள்ள போன முதல் நாளே நம்ம ஜாக்லின் வந்து பயங்கரமான அடம் பிடிச்சாங்க. அதாவது போட்டின்னு வந்தா போட்டியாதான் நான் பார்ப்பேன், எதையும் விட்டு கொடுத்து நான் விளையாட மாட்டேன், நான் விளையாட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமான அலப்பறையெல்லாம் நேத்து பண்ணினாங்க. இவங்க போனதுமே பண்ணின ஒரு சில விஷயத்தாலேயே வீட்டுக்குள்ள இருந்த எல்லாருமே ஜாக்லின் அவங்கள ஒரு மாதிரி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால என்னமோ எல்லாருமே அவங்களோட பேரையே நாமினேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வகையில அடுத்த வாரம் யாரெல்லாம் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் போட்டியாளரா ஜாக்லின் அவங்க தான் இருக்காங்க. அடுத்து ரவீந்தர் அவருடைய பெயரை சொல்லி இருந்தாங்க எல்லாருமே, அதனால ரவீந்தர் அவருடைய பெயரும் இருக்கு. அடுத்து அருண் பிரசாத் அவருடைய பெயரும் இருக்கு. அடுத்து முத்துக்குமரன் அவருடைய பெயரும் இருக்குங்க. அடுத்து சௌந்தர்யா அவங்களுடைய பெயரும் இருக்கு. அடுத்து ரஞ்சித் அவரும் இந்த நாமினேஷன்ல இருக்காரு. இந்த ஒரு வாரத்துல பிக் பாஸ் இன்னும் என்னெல்லாம் ட்விஸ்ட் வைக்க காத்திருக்காங்கன்னு தெரியல. அப்படி முதல் வாரத்துல ஒருவேளை மறுபடியும் இன்னொரு எவிக்ஷன் இருக்கு அப்படின்னா அப்ப இன்னொரு போட்டியாளர் வீட்டை விட்டு வெளியே போகும்போது 18 போட்டியாளர்ல இருந்து 16 போட்டியாளரா மாறிடுவாங்க. ஏற்கனவே வைல்ட் கார்டுல கண்டிப்பா பழைய போட்டியாளர்கள் வரப்போறாங்க, ஆட்டம் சூடுபிடிக்க போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு காலையில இருந்து பிரதீப் அவரு வைல்ட் கார்டு என்ட்ரில மறுபடியும் வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுக்க போறாரு, கப்ப அடிக்க போறாரு அப்படின்னு எல்லாம் கூட அவரோட ஃபேன்ஸும் ஒரு சிலர் சமூக வலைதளத்திலையும் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த முறைதான் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு ஆட்டத்தை புதுசு புதுசா வித்தியாசமா ஆரம்பிச்சிருக்காங்க. சோ என்ன வேணாலும் நடக்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த வகையில முதல் போட்டியாளரா சச்சனா அவங்கள வெளியே அனுப்பியிருக்காங்க. ஆனா ரொம்பவே நல்லா தெளிவா அழகா போட்டியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசின ஒரு சில விஷயங்கள் வந்து பரவாயில்லையே இவங்களும் ஒரு நல்ல போட்டியாளர் தான் அப்படின்னு ரசிகர்களை நினைக்க வச்சது. ஆனா அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு எல்லாருமே அதை காரணம் காட்டியே நாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் வெளியில போற நிலைமை வந்துச்சுன்னா அப்ப யாரையும் நான் விட மாட்டேன், அதுக்கு பதிலா நான் வேணா வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சச்சனா அவங்க சொன்ன அந்த ஒரு விஷயத்தை வச்சு நிறைய பேர் அவங்களுடைய முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சின்ன பிள்ளை அப்படிங்கறதுனாலயும் என்னமோ சீக்கிரமா வீட்டை விட்டு அவங்கள வெளியில அனுப்பிட்டாங்க. ரஞ்சித் அவரும் தெளிவா சொன்னாரு, உனக்கு கூட இன்னொரு வாய்ப்பு இருக்குமா, ஆனா இங்க இருக்க யாருக்கும் இன்னொரு வாய்ப்பெல்லாம் இல்ல, நீங்க இன்னொரு முறை கூட இதுல கலந்துக்கலாம், ஆனா இங்க இருக்கிறவங்கனால இன்னொரு முறை கலந்துக்க முடியாது, அதனாலதான் உங்களை நான் தேர்வு செய்யறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து சச்சனா அவங்கள வெளியில அனுப்பிட்டாங்க. ஆனா வெளியே அவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஃபேன் பேஜ் ஆர்மின் எல்லாம் கிரியேட் பண்ணி அவங்கள போஸ்ட் போட ஆரம்பிச்சாங்க. ஒரே நாள்ல அந்த பிள்ளைய இப்படி வெளியே அனுப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லி இப்ப பயங்கரமா ஃபீலிங்ஸ்லயும் இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில இவங்களும் வைல்ட் கார்டுல மறுபடியும் வீட்டுக்குள்ள வர இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆனா இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் இவங்க மறுபடியும் வீட்டுக்குள்ள வர போறாங்களா என்னன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது எப்படியோ வந்த போட்டியாளர்கள் எல்லாம் நல்ல ஃப்ரெண்டாவும் மாறிட்டாங்க. ஆனா ஜாக்லின் அவங்களுக்கு எல்லாருமே எதிராக தான் இருக்காங்க. ஆவுனா எல்லாருமே ஜாக்லின் அவங்கள இப்பவே பயங்கரமான போட்டியாளர்னு முடிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க போல. ஏன்னா அங்க நாமினேட் பண்ண வந்த ஒவ்வொருத்தருமே ஜாக்லின் அவங்க சரியான போட்டியாளர், கடுமையான போட்டியாளர் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. வீட்டுக்குள்ள அவங்க படபடன்னு பேசி ரொம்ப கோவத்தோட முடிவெடுக்கிற மாதிரி இருந்ததெல்லாம் பார்த்து எல்லாருமே பயந்துட்டாங்க போல. சோ சீசன் 8ல இன்னைக்கான நாள் ரொம்பவே நல்லா போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா போட்டியாளர்களுடைய பாதி முகங்கள் தான் வெளியே வந்திருக்கு. இன்னைக்கு அர்ணவ் அவர் பண்ண விஷயம் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அதாவது ஒருத்தரை நாமினேட் பண்ணுங்க வெளியே அனுப்புங்கன்னு சொன்னதும் அன்ஷிதா அவங்களுடைய பேரை சொல்லி டக்குன்னு இவங்க யார் கூடயும் மிங்கிள் ஆகல, இந்த வீட்டுக்கு இவங்க சரியா வருவாங்கன்னு தோணல, அதனால வெளியே அனுப்புங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாரு. இதை யாருமே எதிர்பார்க்கல. அத சௌந்தர்யா அவங்க அர்ணவ் அவரே என்னால நம்பவே முடியல, டக்குன்னு வந்து அன்ஷிதா அவங்களுடைய பேரை சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியே காண்பிச்சுட்டாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஏன் அந்த இடத்துல அவர் அப்படி சொன்னாரு அப்படிங்கிறது தான் ரசிகர்களே ரொம்ப அதிர்ச்சி ஆக்குச்சுன்னு சொல்லலாம். சோ சீசன் 8 முதல் நாள் ரொம்பவே நல்லா போச்சு. பேச பேச இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம போட்டியாளர்களோட பல முகங்கள் இனிமேல் தான் வெளியே வர ஆரம்பிக்குது. அதனால அடுத்த எபிசோட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பேசலாம். முதல் எபிசோட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த முதல் நாள் பிக் பாஸ் வீடு எப்படி இருந்துச்சு? சச்சனா அவங்கள வெளியே அனுப்பினது பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதெல்லாம் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இனிமேல் போல நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.